எம்ஏ பியூசி எடுத்து அதில் பண்ணேன். அப்புறம் எம்எம்சியில் டாக்டர் கோர்ஸ் பண்ணேன். நான் இந்த தாராப்பூர் லோகநாதன் பெண்கள் உயர்நிலை பள்ளியோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். பணம் முக்கியமல்ல, பெண்கள் கல்வி, சிறார்கள் கல்வி, இதை மட்டுமே குறிக்கோளாக நடந்து இந்த வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷ்னல் அறக்கட்டளை, கல்வி அறக்கட்டளை இன்று வரை நடைபெற்று வருகிறது. ஹலோ, ஜி கிறிஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இந்த வீடியோ ஒளிப்பதிவு மே மாதம் நடக்கின்றது. மே மாதம் என்றால் மாணவர்களுக்கு எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் மாதம். ஏன்னா எல்லா பரீட்சையும் முடிஞ்சிருக்கும், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்பா அம்மாவோட நச்சரிப்பு இருக்காது, படிக்கிறியா, படித்து முடிச்சியான்ற கேள்விகள் இருக்காது. சந்தோஷமாக இருப்பார்கள். சில பேர் பெற்றோர்களுடன் சொந்த ஊருக்கு செல்லலாம், பிக்னிக் செல்லலாம். அந்த சூழ்நிலை தான் மே மாதம். 10th 12th எக்ஸாம் எழுதியவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இப்போ +2 ரிசல்ட் வந்துடுது. குழந்தைகள் படிக்கும் பருவத்தில் இருக்கும் பெற்றோர்களுக்கு மே மாதம் மிகவும் சவாலான மாதம். 2.5 வயது ஆனால் குழந்தையை எந்த பிளே ஸ்கூலில் சேர்க்கலாம் என்று தேடல் ஆரம்பிப்பார்கள். பிளே ஸ்கூல் முடித்தால் அடுத்த வருடம் ப்ரீ ஸ்கூல் அப்ளிகேஷன் வாங்க தேடி அலைவார்கள். 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பு போகும்போது இன்னும் நல்ல பள்ளிக்கூடத்தை சேர்க்கலாம் என்ற எண்ணத்தில் தேடல் ஆரம்பிப்பார்கள். இது தொடர்ந்து முக்கியமாக +1 சேரும்போது பெற்றோர்கள் எந்த கோர்ஸில் சேர்க்கலாம், அதாவது காமர்ஸ் குரூப்பா, சயின்ஸ் குரூப்பா, ஏன்னா 10th +1 தான் குரூஷியல் பீரியட். அதுதான் இந்த கோர்ஸ் டைரக்ஷனே கொடுக்கறது ஒரு ஸ்டூடெண்ட்டோட கேரியருக்கு. ஸோ +1க்கு பெற்றோர்கள் பல பள்ளிகளை தேடி அலைவார்கள். எந்த காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் படித்தால் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் என்று பள்ளிக்கூடங்களை தேடி அலைவார்கள். இது முடிந்த பிறகு +2 ரிசல்ட் வந்த பிறகு கல்லூரி அட்மிஷன், ப்ரொஃபஷனல் கோர்ஸா ஆர் காமர்ஸா சயின்ஸா என்று கல்லூரிகளுக்கு தேடி அலைவார்கள். அதனால் மே மாதம் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சவாலான மாதம். இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் 40 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய நண்பரை தேடி அய்யனாவரம் வந்து பார்த்தேன். அவர் விடை கொடுக்கும்போது மிக சந்தோஷமாக சொன்னார், எதிரே நான் படித்த ஆரம்ப பள்ளி என்றார். நான் சொன்ன, உனக்கே 70 வயது ஆகிறது, ஆனால் நீ படித்த பள்ளியோ இன்னும் புத்தம் பொலிவோடு இருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் கிண்டலுடன் அவரிடம் பதில் கூறினேன். அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார், அதாவது வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நடத்தும் பள்ளிகள் எல்லாமே அரசு நிர்ணயித்த ஸ்கூல் ஃபீஸை விட இந்த பள்ளிக்கூடங்களில் குறைவாக மாணவர்களுக்கு ஃபீஸ் வசூலிக்கப்படுகிறது என்ற செய்தியும் கூறினார். ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. சமீப காலங்களில் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வர்த்தக ரீதி, அதாவது கமர்ஷியல் லைனில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவர்கள் கீழே நடத்தும் பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட சில ஆயிரங்கள் குறைவாக வசூலிக்கிறார்கள். இந்த பள்ளியை பற்றி நேரே சென்று விசாரிக்கலாம் என்று வெங்கடேசபுரம் தாராபுரம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்தும் பள்ளியான அய்யனாவரத்தில் இங்கு வந்துள்ளேன். இங்கே இதற்கு பொறுப்பான நிர்வாகிகளை சந்திக்க போகிறேன். இந்த பள்ளியை பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். அன்பு ஜி கிறிஸ் டிவி நேயர்களே, என்னுடைய நண்பர் மிஸ்டர் ராமராவ், இவரை தான் நான் சந்திக்க வந்திருந்தேன் சில தினங்களுக்கு முன்னால். அவர்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப காலத்தில் படித்தவர், இந்த பள்ளிக்கூடத்தில் எதிராக வசிப்பவர். அவர் கிட்டத்தட்ட 70 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். இது சொன்ன மாதிரி உள்ளே பள்ளிக்குள்ளே வந்திருக்கிறேன். பள்ளியை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக மிஸ்டர் ராமாராவை சந்தித்து பேசுகிறேன். ராமாராவ் இதில் ட்ரெஷரராகவும் இருக்கிறார். ஸோ வெல்கம் ராமாராவ். வணக்கம். இந்த பள்ளியின் எதிர்புறத்திலே வசிக்கிறார். இங்கே தான் ஆரம்ப கல்வியும் கற்றார். இப்பொழுது இந்த பள்ளியின் ட்ரெஷரர் போஸ்ட்லையும் அவர் தான் இருக்கிறார். இந்த பள்ளியில் நீங்கள் வந்து படித்து எதிர்க்கியே வளர்ந்து இங்கே ட்ரெஷரராகவும் இருக்கீங்க. சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அந்த கால அனுபவத்தை சொல்லுங்களேன். நீங்கள் வந்து ஆரம்பம்னா அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் கிருஷ்ணன். நீங்கள் கூறியபடி நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை சந்திப்பதற்கு. அதிலும் இந்த பள்ளியை பற்றி நீங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நானும் மிக கடமைப்பட்டு உள்ளேன். என்னுடைய பிறப்பு என்பது என்னுடைய பள்ளியின் எதிரில் உள்ள வீட்டில் தான் நடந்தது. நான் பிறந்தது அந்த வீட்டில் தான். 1952 நான் பிறந்தேன். ஆனால் இந்த பள்ளி 1956 ஆரம்பிக்கப்பட்டது. பள்ளியின் பெயர் ஆரம்பத்தில் வெங்கடேசபுரம் அசோசியேஷன் அவர்களால் துவக்கப்பட்டது.
அப்பொழுது 5ஆம் வகுப்பு வரை ஆரம்பித்தார்கள். இதில் என்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக காரணம், இந்த பள்ளி முதல் 5 மாணவர்கள் ஒரு ஆசிரியையுடன் துவக்கப்பட்டது. அந்த முதல் 5 மாணவர்களில் 2 பேர் தான் இப்பொழுது இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த வரையில். அது ஒன்றுடைய அக்காள் அவர், இன்னொன்று பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க. பிறகு மெல்ல மெல்ல பள்ளி வளர்ந்தது. 1960 நிலையில் முதலில் பள்ளி ஒரு குடிசை ஸ்டேஜில் ஆரம்பிக்காது. அது ஒரு காலத்தில் சிமெண்ட் ஷெல்டாக இருந்தது காலனி கட்டும்போது. அதை பள்ளிக்கு உபயோகத்துக்காக கொடுத்தார்கள். அதிலிருந்து துவக்கப்பட்டது. இந்த பள்ளி வளர்ச்சிக்கு எத்தனையோ பேர் ₹1 ₹2 டொனேஷன் எல்லாம் அந்த காலத்தில் வழங்கினார்கள். பெரிய நடிகர்கள், அந்த காலத்து நடிகர் டி.கே. பாகவதர், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வி.எஸ். லோகநாதன், அவரும் பள்ளியில் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தார். அந்த காலத்தில் அவருடைய உழைப்பு, அவர் இல்லை இந்த பள்ளி வளர்ச்சி அடைந்திருக்காது. நான் அப்போது சிறுவன், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் என்ற முறையில் அவரை நன்றாக தெரியும். அவருடைய குடும்பம் இப்பொழுது கூட எங்கள் பக்கத்தில் வசிக்கின்றார்கள். அப்போது தாராப்பூர் லோகநாதன் என்ற கன்ஸ்ட்ரக்ஷன், அது இப்போ இருக்கிற தாராப்பூர் கம்பெனி மவுண்ட் ரோடில் இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த சென்னை உஷ்ணநிலை தெரிவிக்கும் பலகையோடு இருக்கும் இடம் அது மவுண்ட் ரோடில். ஸோ அதனால் அவருடைய உதவியுடன் அந்த காலத்தில் சஃபிஷியன்ட் அமௌண்ட் about 1 lakh 2 lakh, அவர் தான் லார்ஜஸ்ட் டோனர் இன் தோஸ் டேஸ், அவருக்கு கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் மெல்ல மெல்ல முதல் கீழ் ஜனமனை நாடினார்கள். அப்புறம் பள்ளி வளர வளர மாணவர் சேர்க்கை சேர்ந்தது. 5 பேருடன் ஆரம்பித்த பள்ளியில் இப்பொழுது 2000 மாணவியர் படிக்கிறார்கள். இங்கு மாணவர்களுக்கு மிக மிக குறைவு, 1 முதல் 5 வரைக்கும் தான். மிச்சம் மாணவிகள் ப்ரீகேஜியிலேருந்து +2 வரைக்கும் இங்கே மாணவியர்கள் படிக்கிறார்கள். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊர் ஜனங்களுக்கு இது மிக உதவியாக உள்ளது. நன்றி திரு ராமராவ். இது 100வது ஆண்டை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்கு மிக்க நன்றி. இப்போதான் வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே காட்சிகளை பார்த்தோம். செயலர் பேட்டியும் பொருளாளர் மிஸ்டர் ராமராவ் அவர்களை பேட்டியும் பார்த்தோம். அந்த பள்ளிக்கூடத்தை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை பார்த்தோம். அதே நிர்வாகத்தின் கீழ் இங்கே அருகே உள்ள சாலை கோவிந்தராஜன் கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கே வந்திருக்கிற இந்த ஸ்கூல் என்டர் பண்ணும்போதே முதல்ல என்னை அட்ராக்ட் பண்ணிது அந்த போர்டு, ரிசல்ட் போர்டு, ரோல் ஆஃப் ஆனர். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1992 93 100%, 2021 இது வரைக்கும் 100%, கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலாக 100% சக்ஸஸ் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டில். தலைமை ஆசிரியர் மிஸ் சித்ரா அவங்கள கேட்குறேன், எப்படி இந்த இவ்வளோ தூரம் 100% ரிசல்ட் 30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? இந்த சீக்ரெட்டு மற்ற பள்ளி நிர்வாகங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி சில வரிகள் சொல்லவும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் 25 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் சரி, எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்போ என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற டீச்சர்ஸும் சரி, எல்லாருமே டெடிகேஷனோடு ஒர்க் பண்ணுறோம். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குழந்தையும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ டீச்சர்ஸ்னுடைய கைடன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனால தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸ்லி எங்களுடைய பேரண்ட்ஸுடைய கோஆப்ரேஷனும் இதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
மிஸ்ஸஸ் இந்திரா மேடம், உங்களுடைய +2 ரிசல்ட் இந்த வருஷம் ஸ்கூலு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல், என்ன பர்சன்டேஜ்? எங்கள் ஸ்கூலில் இந்த வருஷத்தில் 189 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க சார். அதில் 181 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 96%. அதில் ஸ்கூல் டாப்பர் ஸ்ருதி 579 அவுட் ஆஃப் 600. செகண்ட் வந்து வேதவல்லி, அவங்க 570 அவுட் ஆஃப் 600. மூணாவது இளவரசி 563 அவுட் ஆஃப் 600. எல்லாருமே நல்லா அச்சீவ் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து பெருமை தேடி கொடுத்துருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸோட இன்னைக்கு ஸ்கூலுக்கு மார்க் ஷீட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. I am Shruti from Tarapur and Loganathan Higher Secondary School for Girls. She is my mother, Uma. I scored 579 out of 600 in my +2 board exam. Thanks to the teachers, school management and parents. I'm Vedavalli from Tarapur Loganathan Girls Higher Secondary School. She is my mother, Kokila, and she is my father, Murthy. I scored 570 out of 600 in my board exams. Thank you to all my teachers and parents and school management who helped me to score this mark. Hi, I'm Ilavarasi. I scored 563 by 600. She is my mother, Parmeshwari is my father, Yelmalai. My name is Maithili. I'm the oldest student of this school, Salai Govindarajan Matriculation. This is my daughter who is also doing the same in Salai Govindarajan School. நான் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இங்கே எனக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ என்னோடய பொண்ணும் இங்கே படித்தா நல்லா இருக்குன்றதுனால நான் அந்த ஸ்கூலில் அவள் போட்டிருக்கேன். சேஃப் ஸ்கூல், கேர்ள்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லா செக்யூரிட்டி இருக்குது. எல்லா மிஸ்ஸும் நல்லா எனக்கு எல்லா வகையிலுமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் சரி, நான் ஃபீல் பண்ணதால என் பொண்ணு இங்கே போட்டிருக்கேன். அவளும் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். நல்லா படித்தா நல்லா கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா அப்ரிஷியேஷன் கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் அவள் இந்த 10th நல்ல மார்க் வாங்குவா அவங்களோட கைடன்ஸோட. இந்த ஸ்கூல் மாதிரி வேறு ஸ்கூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னோட கருத்து. Our school, the Venkateswaram Association Nursery, was started in 1964. We follow playway method of teaching. We believe that students can learn easily with this method. They learn all the bases of Tamil, English, Maths. We also teach them story, rhymes, GK, conversation, coloring, painting, handworks, etc. We give best education at affordable fees. Thank you. ஹலோ மேடம், சுஜாதா, நீங்கள் வந்து 91 இங்கேருந்து +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் மேலே படித்து டீச்சராகவும் ஆயிருக்கீங்க. ஸோ 91 பாஸ் பண்ணதுக்கும் இப்போது டீச்சராக இருக்கிறதுக்கும் இந்த பள்ளியோட சீன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? என்னோட ஸ்கூல் வந்து நான் என்னோட எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு இருக்குது. ப்ளஸ் இப்போ நான் சர்வீஸ் சேர்ந்ததுக்கப்புறம் 58 இயர்ஸ் வரைக்கும் நான் இங்கேயே இருக்க போகிறேன்றது என்னோட இன்னொரு பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லணும். என்னோடய சேர்ந்து என் ஸ்கூலும் வளர்ந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எஜுகேஷன் லெவல் ஆகட்டும், எல்லாமே. அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் டீச்சிங்குன்னு ரொம்ப ட்ரெடிஷ்னலும் சொல்லிட முடியாது. பட் இப்போ இருக்கிற மாடர்ன் அப்டேட்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்கூல்ஸில் இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸ்லேருந்து
ஆன்லைன் கிளாஸஸ்லேருந்து எல்லாமே எங்களோடது 100% ரிசல்ட் கொடுக்க தான் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். நிறைய தடவை அதை அச்சீவும் பண்ணியிருக்கோம். எவ்ரி டைம் வி ஆர் ட்ரைங் டு டூ தான். என்னோட 11th டீச்சர்ஸ் இன்னமும் எனக்கு டீச்சராக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கம்ப்ளீட்டாக என்னோட டீச்சர்ஸ் மட்டுமே என்னோட மோட்டிவேஷன் தான். எல்லா குழந்தைங்களுமே டீச்சரை பார்த்து தான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டீச்சர் மாதிரி வீட்டில் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். அதை மாதிரி விளையாட்டு தான் என்னோடது வந்து ரியலாகவே ஆயிருக்குன்னு சொல்லணும். இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஆக்சுவலி. ஹேமாவதி, தாராப்பூர் அண்ட் லோகநாதன் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக குழந்தைங்க வந்து ஆர்வமாக பாடல், கதை, விளையாட்டு அதை மூலம்லாம் பாடம் படிக்கிறாங்க. இது வந்து லெவல் பேஸ்ட் எஜுகேஷன். சாதாரணமாக வந்து குழந்தைகளோட வயது அடிப்படையில் படித்தாங்க முன்னாடி. இப்போ கோவிட்க்கு அப்புறம் லெவல் பேஸ்டில் படிக்கிறாங்க. என் பெயர் பானுமதி. இந்த மெத்தடில் வந்து அரும்பு, மொட்டு, மலர்ன்ட்டு 3 நிலை வாரியாக பசங்களை பிரிக்கிறோம். அரும்பில் இருக்கிற குழந்தைங்க வந்து படத்தை பார்த்து பெயர் சொல்லுவாங்க, எழுத்துக்களை சொல்லுவாங்க. மொட்டில் இருக்கிற பசங்க வந்து எழுத்து கூட்டி படித்தல், சொற்களை படிப்பாங்க. மலரில் இருக்கிற குழந்தைங்க வந்து சிறு சிறு வாக்கியங்கள் படிப்பாங்க. இந்த எண்ணும் எழுத்தும் முறையில் என்னென்னா பசங்க விளையாட்டாக ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. செயல்முறையில் தான் இங்கே கற்றல் கற்பித்தல் நடைபெறுகிறது. செயல்முறையின்படி தான் மதிப்பீடும் இங்கே செய்கிறாங்க. அதனால் பசங்க விளையாட்டாகவே இதை படிக்கிறாங்க. ஒரு படிக்கிறோன்ற இது இல்லாத ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. இந்த களங்கள் மூலியமாக படிப்பாங்க. பாடல் களம்னுச்ச உயிரெழுத்து இப்போ சொல்லித்தரேன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பாட்டு சொல்லி தந்துட்டு அதுக்குரிய கதை சொல்லி தருவோம். அந்த படத்தை பார்த்து மொட்டில் இருக்கிற பசங்க வந்து அதோட அந்த சொற்களை படிப்பாங்க. இப்போ அணில் வந்து இந்த மரத்து கிளையில் அமர்ந்திருக்கு அப்படின்றத மாதிரி மலர் பசங்க 3ஆம் வகுப்பு பசங்க படிப்பாங்க. இந்த திட்டத்தின் நோக்கமே 8 வயதுக்குள்ளே இருக்கிற பசங்க தங்கு தடையின்றி எண்ணும் எழுத்தும் எழுத்தறிவும் எண்ணறிவும் பெறுவதற்காக கொண்டு வந்தது தான் இந்த மெத்தட். இது வந்து இந்த 3 வருஷ திட்டம் 2025 வரைக்கும் இந்த மெத்தட். அனைவருக்கும் வணக்கம். கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்கூலில் 6th-லேருந்து 9th வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு கைத்தொழில் சம்மந்தமாக 3 விஷயங்கள் பேசுகிறோம். இதில் வந்து டிராயிங் இருக்குது, டெய்லரிங் இருக்குது, கிராஃப்ட் இருக்குது. டிராயிங்க்கு டிப்ளமோ கிளாஸுக்கான தயார் பண்ணிகிட்ருக்கோம் பசங்களை. டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் எம்ப்ராய்டரி கையில் செய்கிற ஒர்க்காக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம், கைத்தொழில் கற்றுக் கொடுக்க வேண்டியதுனால. கிராஃப்ட்டுன்றது தேவையில்லாத பொருட்களை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, ரீயூஸ் பண்ணுற மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸ் வந்து டெய்லரிங் பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் மகாலட்சுமி. வணக்கம் சார். தாராப்பூர் லோகநாதன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர். உங்களுடைய ரோல், நீங்கள் வந்து அதாவது அகாடமிக்கு பிகினிங்லேருந்து வர ஆரம்பிப்பீங்களா? இந்த பரீட்சை நடக்கும் மெயின் எக்ஸாம் இப்போது 10th +2 அந்த மாதிரி எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வருவீங்களா கவுன்சில் பண்ணுறதுக்கு? உங்களுடைய ரோல் இந்த ஸ்கூலில் எப்படி? நான் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும் போதுமே வர ஆரம்பிச்சிருவேன். கிளாஸ் ரூம் செஷன்ஸ் போக கண்டினியூஸாக எனக்கு ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. ஸோ கிளாஸ் ரூம் செஷன்ஸும் போவேன். அது இல்லாமல் வந்து குழந்தைகள் அது அவங்களுக்கு ஏதாவது பர்சனலாக நீட் இருந்துச்சுன்னா என்னை தனியாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அவங்களுக்கு தனியாக சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும். எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் இதில் கவுன்சிலிங் பண்ணுவீங்க? மெயினாக இது அடாலசன்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து கவுன்சிலிங் அதிகமாக தேவைப்படுது. ஸோ 6th standard to 12th standard தான் நாங்கள் மெயின் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் நான் போவேன். ஸ்டூடெண்ட்ஸும் அங்கேருந்து என்கிட்ட பர்சனலாக இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்க்கு ஸ்கூல் டைமில் வருவாங்க. அவங்க 1-to-1 உங்களை மீட் பண்ணுவாங்க? ஆமாம், 1-to-1 மீட் பண்ணுவாங்க. சம்டைம் குரூப் கவுன்சிலிங்க்கும் வருவாங்க. ஓகே. பேரண்ட்ஸை கூப்பிடுவீங்களா? சப்போஸ் ஒரு குழந்தை பார்த்து பேசுகிறீங்க, அதோட மனநிலை கொஞ்சம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு பேசியிருக்கீங்களா? தேவைப்படும் போதும் கூப்பிடுவோம் சார். சில பிரச்சனைகள் பார்க்கும் போதும் குழந்தைகள் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பேரண்ட்ஸோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும், அவங்களோட சப்போர்ட் தேவைப்படும். அப்படி இருக்கும் போது நாங்கள் டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோன்னா பேரண்ட்டை வர வச்சு நாங்கள் அவங்கக்கிட்டேயும் பேசுவோம். சரி, இந்த பள்ளியில் நீங்கள் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக இருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருக்கா சொல்கிறதுக்கு? நிச்சயமாக சொல்லணும் சார். இப்போ கவுன்சிலிங் வந்து ஸ்கூலில் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பல பசங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூழலில் வந்து லைஃப்பில் சில சேலஞ்சஸ் வரும்போது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது வந்து அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு கூட சம்டைம் ஆள் இல்லாமல் போயிடுது. வீட்லேயும் சம்டைம்ஸ் அதை வந்து முடியாமல் போயிடுது சில நேரங்களில். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேமே ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, டீச்சர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேர்ள் வந்து சூசைடு அட்டம் பண்ணியிருந்திருக்காங்க வீட்டில் அவங்க.
ஸோ அவங்க பேரண்ட்ஸ்குள்ளே ஏதோ சண்டை இருந்திருக்கு. நடுவில் இந்த குழந்தைங்களையும் கொஞ்சம் தகாத வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வந்து மாடியிலேருந்து குதிக்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அக்கா வந்து தடுத்து கூட்டிகிட்டு வந்துருந்துருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்து ஒரு டீச்சர் பார்த்துட்டு மேடம் என்கிட்ட சொன்னாங்க, அந்த கேர்ளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து பேசும்போது தான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 hour செஷனுக்கு அப்புறமா அவங்க ஒரு தெளிவு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம், எனக்கு நீங்கள் சொன்னது புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வர முடிஞ்சிச்சு எங்களால். ஸோ அவங்களுக்கு தேவைப்படும் போதும் கண்டினியூஸாக கவுன்சிலிங் வந்துட்டு இருந்தாங்க அந்த கேர்ள். இப்போ அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலை. ஸோ கவுன்சிலிங் வந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் தேவைப்படுது இப்போ இருக்க சூழலில். ஸோ மிஸ்ஸஸ் மகாலட்சுமி, இது வந்து உங்களுடைய ஜாப்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு சேவை. கவுன்சிலிங் இஸ் சர்வீஸ். இட் இஸ் a சர்வீஸ். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சொன்ன இன்சிடென்ட் மாதிரி ஒரு சூசைட் அட்டெம்ப்டை தடுத்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து காம்பன்சேட்டே பண்ண முடியாது அந்த இது. ஐ திங்க் யூ வில் ஹேவ் மோர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேன் டூயிங் எனி அதர் ஒர்க்ஸ். ஸோ தேங்க்யூ. வணக்கம். ஜி பவானி என் பேர். தாராப்பூர் லோகநாதன் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். இங்கே என் பசங்க 3 பேர் படிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் பெண் பிள்ளைகள் படிப்பது மிகவும் பாதுகாப்பானதாகும். டீச்சர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கே நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க. நல்ல ஒழுக்கத்தையும் பசங்க படிப்பதற்கு நல்ல மதிப்பெண்களையும் ஆசிரியர்கள் மூலம் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க. இந்த பள்ளியில் படிக்கிறதுக்காக பசங்க நல்ல பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க. பயம் இல்லாத அனுப்பலாம் பள்ளிக்கூடத்துக்கு. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான பள்ளிக்கூடம். அறக்கட்டளை மூலயமாக உதவிகளையும் பண்ணுறாங்க. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இங்கே 3 பேரும் படிச்சிருக்காங்க. பெரிய பொண்ணு வள்ளியம்மா காலேஜில் இப்போ படிக்கிறாங்க. இங்கே படிச்சுட்டு 2வது பொண்ணு +2 முடிச்சிருக்கா. நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இங்கே படிக்கிற பசங்க எல்லாருமே நல்லாவும் படிக்கிறாங்க. ஸ்கூல் டாப்பராகவும் இருக்கிறாங்க. சப்ஜெக்ட்லேயும் நிறைய பசங்க 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. இங்கே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் இருக்காங்க. நல்லபடியாக படிக்கிறாங்க. பெண் பிள்ளைகளையும் நம்பி இந்த பள்ளிக்கு அனுப்பலாம். டீச்சருங்க வந்து நல்ல முறையில் சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைங்களை வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என் பிள்ளைங்கள் வரலை பள்ளிகளுக்கு, அனுப்புங்க, நல்லா படிக்கட்டும் பசங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பள்ளியோடும் ஒப்பிடும் பொழுது இந்த பள்ளியில் ஃபீஸும் கம்மியாக இருக்குது. பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. நல்ல ஒழுக்கத்துடனும் இருக்கிறாங்க. நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கும். மெயினாக ஸ்போர்ட்ஸுக்கும் நல்லா ஊக்குவிக்கிறாங்க. தாராப்பூர் அறக்கட்டளை மூலமா ஹெல்ப் பண்ணுறாங்க. 10th +1 +2 பசங்களுக்கு படிக்காத பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேற வச்சு மார்க் நிறையா எடுக்கணும்னு பசங்களை ஊக்குவிக்கிறாங்க. பசங்களும் 100க்கு 100 சப்ஜெக்ட் டாப்பர் நிறையா இருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தில் பசங்க. அவங்களுக்கும் நிறைய ப்ரைஸுங்க கொடுக்குறாங்க. மீட்டிங் வந்து அப்பப்போ மீட்டிங் போட்டு பேரண்ட்ஸுங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு பசங்களை பற்றியும் கேட்குறாங்க. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அந்தந்த மிஸ்ஸோட நம்பருங்களை பேரண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பிள்ளைங்க அதை பற்றி விசாரிச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. என் குழந்தைங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அனுப்புங்க. நல்லபடியாக படிப்பாங்க. மார்க் நிறைய எடுப்பாங்க. பசங்களும் ஒழுக்கமாக இருப்பாங்க. Hello everyone, my name is L. Ramya and I have been studying in Dr. Salai Govindarajan Girls Metric High School for the past 5 years from 6th standard to 10th standard. My school is the best school in my surrounding and my school has all the facilities for sports, studies and other activities. The teachers in my school are very friendly, well educated and experienced. My school not only taught me education but also discipline for my whole life. I am blessed to study in my school. Thank you. கற்று வருகிறார். மிக சிறந்த பள்ளி மாணவனவன். அவனுக்கு வந்து விளையாட்டில் ஆர்வம் இருப்பதால் படிப்பிலும் நன்றாக கவனம் செலுத்த முடிகிறது. மாநில மற்றும் மாவட்ட அளவிலான தேசிய அளவிலான பல சிலம்பம் போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகள் பெற்றுள்ளார். நிறைய பரிசுகளும் பெற்றுள்ளார். My name is D. Ashita. I am studying in 4th standard, Mrs. Dantarapur Nursery and Primary School. I am P.B. Kartika. I am studying in 4th standard in Mrs. Dantarapur Nursery and Primary School. I do Genino in Katta.
பிரித்னி சௌந்தரி 9th டியில் படிக்கிறேன். 1 இயராக பாக்ஸிங் கற்றுக்குறேன். I'm K. Srivashni, 10th D. 4 இயர்ஸாக பாக்ஸிங் கற்றுருக்கேன். ஸ்டேட் லெவல் போயிருக்கேன். அந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் கீழே விழுந்த பசங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பசங்க இப்போ ஆக்டிவிட்டியாக பண்ணி காமிச்சிருக்காங்க. பசுமை படையல் நோக்கங்கள். பசுமை படையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் நீர், நிலம் மற்றும் காற்று போன்றவற்றை மாசுபடாமல் காப்பது முக்கிய நோக்கங்கள் ஆகும். புவி வெப்பமடைதலில் விளைவுகளை விலக்கி மரம் வளர்ப்பதன் முக்கியத்தை ஊக்குவித்தல். மேலும் சுற்றுச்சூழல் மாணவர்களை விளக்கும்படி அவைகளின் எங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் ஓவிய போட்டிகளை வைத்து பரிசுகளை வழங்குகிறார்கள். பசுமை படையின் தொடர் செயல்பாடாக விதைப்பந்து தயாரித்தல் பற்றிய செய்முறை விளக்கம் காணலாம். என்னோட பேர் க்ளோரியா. நான் தாராபூர் லோகநாதன் தொடக்கப்பள்ளியில் தன்னார்வலராக பணியாற்றுறேன். இங்கே வந்து கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி இடைநிற்றலால் நிறைய பேர் பேசிக் எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறதால நாங்கள் இங்கே காலேஜ் முடிச்சுட்டு நான் இந்த 1 hour பசங்களுக்காக தன்னார்வலராக வாலண்டியராக இங்கே ஒர்க் செஞ்சு அந்த பசங்களுக்கு பேசிக் நாலேஜை வளர்க்குறதுக்காக நாங்கள் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். நான் தாராப்பூர் லோகநாதன் தொடக்கப்பள்ளி ஆசிரியை. எங்கள் பள்ளியில் NILP, அதாவது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், இதை நாங்கள் நடத்துகிறோம். அதுக்கு இவங்க தன்னார்வலராக வயது முதிர்ந்தவர்களுக்கு, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் அவங்க நடத்துகிறாங்க. நாங்கள் எந்த பஸ்ஸு போனாலும் கண்டுபிடிச்சி இந்த நம்பரில் இந்த பஸ்ஸில் இங்கே தான் இறங்கணும் அப்படின்றத நாங்கள் பார்த்து இறங்கிடுறோம். பேங்க்குக்கு போகிறோம், பேங்க்கில் என்ன புக்கு, அந்த புக்கு மேனேஜர் கிட்ட பார்க்காம யார் உதவி இல்லாமல் நாங்களே எழுதுகிறோம். ரோட் சேஃப்டின்றது ஒரு தனிநபர் சாலையை கடக்கும் போதோ சாலையை பயன்படுத்தும் போதோ பாதுகாப்பாக பயன்படுத்தும், அவ்வளோதான். என்னுடைய நண்பர் ராமாராவை இப்பொழுது பேட்டி கண்டேன். அவர்தான் வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷன் ட்ரஸ்டில் பொருளாளராக இருக்கிறார். அதைத் தொடர்ந்து வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் கீழ் இருக்கும் பள்ளிகளை நிர்வகிக்கும் செக்ரட்டரி செயலர் திரு TJ ஸ்ரீதரை அவர்களை சந்தித்து மற்ற விவரங்களை அறிய விரும்புகிறேன். வணக்கம் TJ ஸ்ரீதர். உங்களை மாதிரி ஸ்கூல் நடத்துகிறவங்களை யூடியூப் மூலமாக மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா சமீப காலத்தில் எல்லாமே 20-25 வருஷங்களில் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, ஆனால் எல்லாமே ஹைலி கமர்ஷியலைஸ்டு, வர்த்தக ரீதியாக நடத்துகிறாங்க. நீங்கள் வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நல்லாவே நடத்திட்டு இருக்கீங்க, தெரியறது. ஸ்கூலுக்குள்ளே வந்தாவே நல்லா தெரியறது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது? வணக்கம். ஜி கிருஷ் டிவியோட நண்பர் கிருஷ்ணன் அவர்களே, இந்த அறக்கட்டளையை பொறுத்தவரை இது ஆரம்பிக்கப்பட்டதே ஏழை பிள்ளைகளுக்காக இந்த இடத்திலே அயனாவரத்திலே மத்தியிலே துவங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் துவக்கப்பட்ட பள்ளி. முதலாக துவக்கப்பட்ட பள்ளி எங்களுடைய மழலையர் பள்ளி, வேன்ஸ், வெங்கடேசபுரம் அசோசியேஷன் நர்சரி ஸ்கூல். இதுதான் இதோட வித்துன்னு சொல்லலாம்.
அதை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் 1 முதல் 5வது வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வியில் தன் தாராப்பூர் பள்ளியும், தமிழ் வழி கல்வியிலே தாராப்பூர் பிரைமரி பள்ளியும் இயங்க ஆரம்பித்தன. அது 1 முதல் 5 வகுப்பு வரை வந்திருந்தது. அந்த நிலை வரை ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் சிறுவர்களுக்காக நடத்தப்பட்ட பள்ளி அவை. அதற்கு பிறகு 6வது வகுப்பிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற +2 வகுப்பு வரை துவக்கப்பட்டது தான் இந்த தாராப்பூர் உயர்நிலை பள்ளி. இதில் பெண்கள் மட்டும் படிக்கிறார்கள். இங்கு 6 முதல் 10 வரையும், அதற்கு பிறகு +1 +2 இவை இரண்டிலும் ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி கல்விகள் கற்பிக்கப்படுகின்றன. இதில் இந்த உயர்நிலை பள்ளி, தாராப்பூர் உயர்நிலை பள்ளி, தாராப்பூர் பிரைமரி பள்ளி, இவர் 2 பள்ளிகளும் அரசு நிதியுதவியோடு செயல்படுகின்றன. தன் தாராப்பூர் வேன்ஸ் மற்றும் இந்த அரங்கத்தில் இல்லாமல் அருகாமையில் இருக்கின்ற டாக்டர் சாலை கோவிந்தராஜன் மெட்ரிகுலேஷன் பள்ளி. அந்த பள்ளி நீங்கள் கொன்னூர் ஹைரோடிலே பேருந்திலே செல்லும்போது பார்த்திருக்கலாம். அந்த பள்ளி அங்கு உங்கள் கண்களில் படும். அந்த இடத்தை டாக்டர் எஸ் கோவிந்தராஜன், அவர் இராணுவத்தில் பணிபுரிந்து பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரியின் டீனாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய மனைவி திருமதி கௌசல்யா கோவிந்தராஜன் அவர்கள் கல்வித்துறையிலே துணை இயக்குனராக திரு சுந்தரோடியல் அவர்கள் இயக்குனராக இருந்த பொழுது துணை இயக்குனராக இருந்தவர்கள். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்கின்ற குறையை போக்க இன்று இத்தனை குழந்தைகளும் அவருடைய குழந்தைகள் என்று சொல்கின்ற அளவிலே அந்த டாக்டர் சாலை கோவிந்தராஜன் மெட்ரிகுலேஷன் பள்ளி துவக்கப்பட்டது. அங்கு பெண்களுக்கு பெண் கல்விக்காக அதனை துவக்க வேண்டும் என்பது டாக்டர் கோவிந்தராஜன், திருமதி கௌசல்யா கோவிந்தராஜன் இவர்களுடைய விருப்பம். அந்த விருப்பம் 86 துவங்கி இன்று வரை நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், முதல் ஆண்டு 92 முதல் 10வது வகுப்பு பொதுத் தேர்விற்கு சென்றது முதல் அண்மையில் முடிந்த பொதுத் தேர்வு வரை இதில் எந்த பள்ளி மாணவியும் தோல்வியுற்றதே கிடையாது. 100% அந்த பள்ளியில் படித்து பங்கேற்று பயிற்சி பெற்று தேர்வுகளை எழுதியவர்கள் முழுமையாக வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட 25-26 வருட காலம் ஒரு பள்ளியிலே 100% தேர்ச்சி என்பது நிச்சயமாக நாங்கள் பெருமை கொள்கிறோம். இதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள். எங்களுடைய ஆசிரிய பெருமக்களுடைய உழைப்பு, இதற்கு முன் இருந்த ஆசிரியர்களுடைய உழைப்பு, இதை ஒரு பாரம்பரியமாக தொடர்ந்து வருகிறோம். ஸ்ரீதர் நல்லா விரிவாகவே சொன்னீங்க. எப்படி இந்த பள்ளி 1952 துவக்கி அதை 2023 வரை அதை எப்படி வழிநடத்தி பல நிர்வாகிகள் சேர்ந்து இது தொடர்ந்து நன்றாகவே நடந்து வருகிறது. இப்பொழுது நான் பெரிய போர்ட்ரேட் பார்க்குறேன். ஜேஎச் தாராப்பூர் அவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டதா? தாராப்பூர் லோகநாதன் உயர்நிலை பள்ளி என்கின்ற பெயரிலே இருக்கிறது தாராப்பூர். இவர் துவங்கியது அந்த காலத்தில். இவர் ஒரு என்ஜினியர். இவரோடு இணைந்து திரு லோகநாதன் என்பவரும் இணைந்து இந்த இடத்திலே பள்ளியை அமைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களுடைய கனவு, அவர்களுடைய நினைவு, அவர்களுடைய ஆற்றல் இந்த பள்ளி உருவானது. ஜேஹெச் தாராப்பூரை தொடர்ந்து அடுத்தது கேக்கு தாராப்பூர், அவருடைய மகன். அவரும் இதனை சிறமேல் கொண்டு அந்த வழியிலே வந்தவர்கள் என்கிற முறையிலே அவர் இன்று இந்த அறக்கட்டளையின் தலைவராக திரு கேக்கு அவர்களுடைய மகன் தீன்ஷா அவர் இன்று தலைவராக இருக்கிறார். இது வழி வழியாக
தீன்ஷா பரம்பரையிலிருந்து, தாராப்பூர் பரம்பரையிலிருந்து தேர்ட் ஜெனரேஷன், மூன்றாவது தலைமுறை இன்று தலைவராக இருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் இதனை வழிநடத்தி செல்கின்றோம். இந்த நிலையில் இதற்கு வித்திட்டவர் ஜேஹெச் தாராப்பூர். அவருடைய வழிவந்தவர்கள் இன்று இருப்பவர் தீன்ஷா. அவருடைய ஆற்றல், அவருடைய தலைமையிலே இந்த அறக்கட்டளை இயங்குகின்றது. இந்த அறக்கட்டளையில் தலைமையில் இயங்குகிறதை விட முக்கியமாக சொல்ல வேண்டியது என்றால் பல பரிசுகள், கோப்பைகளை இங்கே பார்க்கிறீர்கள். இது சிறு துளிதான். பல பரிசுகள், பணம் கட்ட முடியாதவர்களுக்கு நிதியுதவி, அவர்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ் அதனை கட்ட முடியவில்லை என்றால் அதில் 50%, 25% அதை தள்ளுபடி செய்து, பணம் முக்கியமல்ல, பெண்கள் கல்வி, சிறார்கள் கல்வி, இதை மட்டுமே குறிக்கோளாக நடந்து இந்த வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷனல் அறக்கட்டளை, கல்வி அறக்கட்டளை இன்று வரை நடைபெற்று வருகிறது. பணம் அல்ல, இங்கு முக்கியம் கல்விதான். கல்வி யாருக்கு? யாருக்கும் இந்த கல்வி உண்டு. உங்களால் நீங்கள் பணம் செலவு பண்ண முடியவில்லை என்றாலும் ஓரளவிற்கு உங்களுக்கு நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை, நிதி உதவி உட்பட செய்ய காத்திருக்கிறோம். மேலும் அரசு 4 ஆண்டுகளுக்கு முன் ஒரு குழு அமைத்து தனியார் பள்ளிகள் இவ்வளவு ஃபீஸ் தான் வாங்க வேண்டும் என்று ஒரு வரைமுறையை கொண்டார். அது வழியிலே எங்களுடைய தன் தாராப்பூர், வேன்ஸ், சாலை கோவிந்தராஜன் இந்த 3 பள்ளிகளுக்கும் ஒரு ஃபீஸ் நிர்ணயித்து கொடுத்தார்கள். அதில் 80% தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அரசு இவ்வளவு கொடுக்கலாம், அதுவும் அரசு அதை எப்படி அந்த ஃபீஸை நிர்ணயம் பண்ணார்கள் என்றால், நாங்கள் ஆசிரியர்கள் கொடுக்குற சம்பளம், நாங்கள் கட்டுகின்ற எலக்ட்ரிசிட்டி, நாங்கள் தண்ணிக்கு செலவு பண்ணுறது, பராமரிப்பு செலவு, இவை எல்லாவற்றையும் எடுத்து இந்த செலவுகளுக்கு ஈடாகத்தான் அந்த ஃபீஸை அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். ஆனால் அதையும் குறைத்து இன்றளவும் நாங்கள் குறைந்த ஃபீஸை தான் வாங்கி கொண்டிருக்கின்றோம். இது நடுநிலையில் இருக்கின்ற பெற்றோர், ஏழை நிலையில் இருக்கின்ற பெற்றோர், உயர்நிலையில் இருக்கின்ற பெற்றோர் அனைவருமே சமமாக இங்கு வந்து படிக்கின்ற பொழுது மாணவியர்கள் மத்தியிலும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு மனநிலை இங்கு உருவாகிறது என்பது உண்மை. நீங்கள் வேறு என்ன தகவல் கொடுக்க விருப்பப்படுறீங்க? இந்த காணொலியை காண்பவர்களுக்கு வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் செக்ரட்டரியாக இவர் என்ன நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்க? கிருஷ்ணன், இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்தில் வந்து ஒரு கண்ணோட்டம் என்ன இருக்குன்னா, பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியர், மாணவர்கள் மட்டும் இல்லை மாணவியரும் சேர்த்து ஒரு டிசிப்ளின்டாக இருக்காங்களா, ஒழுங்கு நடவடிக்கைகள், அவங்க எப்படி பெரியோர்களை அணுகிறார்கள், இதெல்லாம் வந்து பள்ளிகளை கற்றுக் கொடுக்கறதுன்றது போயிடுச்சு. இன்றைக்கி பள்ளியில் வந்து உண்மைதான், இன்றைக்கி பள்ளியில் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பூரா வந்து படிப்பு படிப்பு படிப்பு, மார்க் வாங்கணும், படிப்பு, மார்க் வாங்கினா தான் காலேஜ் சீட்டு, மார்க் வாங்கினா தான் +1 அட்மிஷன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது, நம்மலாம் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மாரல் சயின்ஸ்னு ஒரு பீரியட் இருக்கும், சிவிக் சென்சஸ்னு ஒரு பீரியட் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, பீரியட் இல்லாமல் இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஸோ அதுக்காக இவங்களை வந்து ஓரளவுக்கு கண்காணித்து தவறுகளை உடனடியாக சுட்டி காண்பதற்காக இந்த க்ளோஸ் சர்க்கியூட் டிவி வச்சுருக்கோம். இது வந்து ஒவ்வொரு வகுப்பறையிலும் அந்த கேமரா இருக்குது. இப்போ ஹெட்மிஸ்டர்ஸ் ரூமில் இதோட கன்சோல் இருக்குது, என்னோடய ரூமில் இதோட கன்சோல் இருக்குது. ஸோ எந்த நேரத்துலையும் நாங்கள் இங்கே இருக்கும்போது எந்த வகுப்பில் எப்படி எது நடக்குது, எந்த குழந்தை கவனிப்பு இல்லாமல் இருக்குதுங்கிறது எங்களால் பார்த்து இங்கேருந்து உடனடியாக அதை திருத்த முடியும். இந்த மாதிரி இது சிசிடிவி வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறது டிசிப்ளினுக்கு மட்டும் இல்லை,
ஒரு ஓவரால் ஹெட்மிஸ்ட்ரஸ் ரூமில் இருந்துட்டு ஒவ்வொரு ரூமாக போய் தேடாமல் அவங்க டேபிள் மேலேயே ஸ்கூலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய பெற்றோரை நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம். இன்னைக்கு சயின்டிஃபிக்காக குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பு மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி பெரியவங்களோட நடத்தணும், இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அண்ட் சில குழந்தைகள் கொஞ்சம் படிப்பு கம்மியாக படிக்கிறாங்க, சரி வரமாட்டாங்க அப்படின்னு தோன்ற இடத்துல பள்ளியோட நேரம் முடிஞ்ச பிறகு 1 மணி நேரம் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறோம். அந்தந்த டீச்சர் யார் யார் ஸ்லோ கோயிங் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்கள வச்சு கிளாஸ் எடுத்து அவங்களையும் பாஸ் பண்ண வைக்கிறோம். இந்த அண்மையில் வந்த +2 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 189 பேர் அனுப்பிச்சோம். 181 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, 8 பேர் தான் ஃபெயிலு. அந்த 8 பேர் இப்போ சப்ளிமெண்ட்ரி எழுத போகிறாங்க, டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவாங்க. டாக்டர் சாலை கோவிந்தராஜன் மெட்ரிகுலேஷன் பள்ளியை பொறுத்தவரையிலும் 92லேருந்து இன்னைய வரலும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் 100% ரிசல்ட். ஸோ கல்வித்துறையிலையும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணுன்றதையும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள இடைவெளியையும் நாங்கள் குறைச்சி, ஒருவேளை சில இடங்களில் நடக்குது, ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. காத்தால அப்பா மார்னிங் ஷிஃப்ட் போனால் அம்மா நைட் ஷிஃப்ட் போயிடுறாங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் போனால் மார்னிங் ஷிஃப்ட் போயிடுறாங்க. இந்த குழந்தையோட உட்காந்து பேசுகிற நேரம் குறுகி போச்சு. இது சமுதாய பிரச்சனை. இது எங்கள் பள்ளியில் மட்டும் இல்லை, சமுதாய பிரச்சனை. இதையெல்லாம் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் கவுன்சிலர். நாங்கள் குழந்தைங்கிட்ட மட்டும் பேசுறது இல்லை, குழந்தைக்கு பெற்றோரை பற்றி சில தவறான எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது, அதாவது the child wants to be pampered. Nowadays it is not done. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் பெற்றோரையும் அழைச்சி, உங்கள் குழந்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறது இதுதான்றத நாங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த இன்ட்ராக்ஷன் தெரியும், அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அண்டு இந்த வருஷம் நிச்சயமாக 10வதுலேயும் நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் பாரம்பரியத்தை வச்சு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 26 வருஷம் 27 வருஷமாக 100% இதுவும் வரும். இங்கேயும் 10th ஸ்டாண்டர்டில் வரும். இங்கே 96.6% +2 ரிசல்ட்டு. எல்லா விஷயத்துலேயும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் சொன்னபடி இது தாராப்பூர் அறக்கட்டளை. இங்கே அறம்தான் பேச வேண்டும். அறம் என்பது பணம் அல்ல. பணத்துக்கு இங்கு முக்கியத்துவம் இல்லை. இருந்தாலும் பணம் கட்டுபவர்கள் சற்றே நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கு ஸ்காலர்ஷிப்ஸும், நல்லா படிக்கிற பசங்களுக்கான ப்ரைஸுகளும் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. அதனால் இது ஒரு பாரம்பரிய மிக்க பள்ளி. ஜி கிரிஷ் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் அயனாவரம், புரசவாக்கம், பெரம்பூர், வில்லிவாக்கம் இந்த சுற்று வட்டாரத்திலே இருக்கும் உங்களுக்கு பாரம்பரியம் மிக்க ஒரு பள்ளி. ஒரு பள்ளி இல்லை, 5 பள்ளிகள். மழலையர் துவங்கி +2 வரை நாங்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறோம். வாருங்கள், கல்வி பெறுங்கள் என்பதை மட்டும் உங்களிடம் சொல்லி ஜி கிறிஸ் டிவிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்தி வரும் பள்ளியில் அதன் செக்ரட்டரி மிஸ்டர் டிஜே ஸ்ரீதர் மிக அழகாக இந்த பள்ளியின் நடவடிக்கைகளை எடுத்து கூறினார். நான் முதலில் வெல் மெயின்டைன் ஸ்கூல் என்று சொன்னேன். வெல் மெயின்டைன் என்றால் கட்டிடம் மற்றும் அல்ல, அங்கே படிக்கும் மாணவர்களுக்கு போதிய கல்வி, ஒழுக்கம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷனாக இந்த பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன் பிகாஸ் ஜி கிறிஸ் டிவி நான் இந்த வெங்கடேசபுரம் தாராப்பூர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் பள்ளி நடத்தும் செக்ரட்டரி மிஸ்டர் ஸ்ரீதர், பொருளாளர் மிஸ்டர் ராமாராவ் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ், இதுக்கு முதுகெலும்பாக பின்னாடி இருக்கும் தாராப்பூர் ஃபேமிலி அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களுடைய பணி தொடரட்டும். இந்த கல்வி சேவை என்றது மிக முக்கியமான சேவை ஒன்று. அதனால் தமிழ்நாடு வளம் பெறும், நம்ம பாரத தேசம் வளம் பெறும்.
ஸோ வாழ்த்துக்கள் ஸ்ரீதர், தொடரட்டும் உங்கள் பணி, தொடரட்டும் வெங்கடேசபுரம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் கல்வி திட்டங்கள். வாழ்த்துக்கள்.